யமலிங்கத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா நம்ம நந்தியை பார்க்கலாங்க. நந்தியை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரத்துல கிரிவல ரூட் பிரிய ஆரம்பிக்கும். பக்கத்துல விநாயகரும் இருப்பாரு, அவரையும் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து போனோட ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரூட் வருங்க. பக்கத்திலேயே துர்வாசகர் முனிவரோட கோயில் இருக்கும். அவர் யாருன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முக்தீஸ்வரர் கோயில் சொல்லும் போது அவரையும் தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல நம்ம ஐயா இருந்தாரு, அவரையும் பார்த்துட்டு அண்ட் பக்கத்திலேயே பார்த்தா நம்ம மானை பார்க்க முடியுங்க. பட் இது லக்கு இருந்தா தான் பார்க்க முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் மங்கீஸையும் பார்க்கலாம். இவங்க எல்லாத்தையும் பார்த்து டயர்ட் ஆயிட்டு பக்கத்துல தாங்க நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு கடை இருக்குங்க. திருவண்ணாமலையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சூப்பா இருக்கும். போற வழி ஃபுல்லா இந்த மாதிரி நிறைய சூப்பு கடை இருக்குங்க. நம்மளும் இந்த கடைக்குள்ள போயிட்டு ஒரு சூப் 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. நானும் குடிச்சு பார்த்தேன், வேற லெவலா இருந்துச்சு. அண்ட் கூட வந்தவங்களும் குடிச்சாங்க, அவங்களும் வேற லெவலா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ட் பக்கத்துல இவங்க கிட்ட பவுடரும் இருந்துச்சு, 100 ரூபாய் தான் சார்ஜ் பண்றாங்க. இந்த சூப்பு குடிக்கிறது மூலமா நமக்கு உடல் சோர்வு, அது மட்டும் இல்லாம எலும்பு முறிவு, எலும்பு மூலமா வரக்கூடிய வலி, இது எல்லாமே போகும்னு நம்புறாங்க. நீங்களும் திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.